இதெல்லாம் ஜேஇ மெயின்ஸ்ல கேட்டது. சார் என்ன சார் சொல்றீங்க பசங்களா? ஐம் நாட் ஈவன் கிடிங், நான் ஜோக் பண்ணல. இட் இஸ் தட் ஈஸி. ஸோ ரெகுலராக படிச்சிங்கன்னா, ரெகுலராக சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆர்கனைஸ் ஃபார்ம்லே இல்லை குவாட்ராட்டிக். ஸோ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். சால்வ் பண்ணுங்கடா டே. ஃபர்ஸ்ட் கேள்வி நல்ல கேள்வி, இதெல்லாம் ஜேஇ மெயின்ஸ்ல கேட்டது. சார் என்ன சார் சொல்றீங்க பசங்களா? ஐம் நாட் ஈவன் கிடிங், நான் ஜோக் பண்ணல. இந்த ஒரு லெக்சர் நீ பார்த்த, நீங்களாம் நான் 10th இப்போ தான் 11th கூட போகலடா. நீங்கள் உங்கள் 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் இப்போவே நீங்கள் ஒரு ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறீங்க. கேன் யூ பிலீவ் இட்? இட் இஸ் தட் ஈஸி. ஸோ ரெகுலராக படிச்சிங்கன்னா, ரெகுலராக சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக தட்டி தூக்கலாம். ஓகேவா? I hope you guys will realize that and work hard with me. Okay? Let's go. My dear boys and girls, let's complete this. Fast. சீக்கிரம். எஸ் நிக்கில் சாய், பண்ணிடலாம் நிக்கில், கண்டிப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாஸ்டர் தமிழுக்கு கூட்டு வா நிக்கில். ஓகே, 10th we will do. நிறைய ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். மேத்ஸ் we will do many more. கிரேட். ஸோ பசங்களா, இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? ஆன்சர் -1 0 1 2 ஓகே. ஸ்ரீநந்தன், பரவாயில்ல, ஆரம்பம் ஸ்லோவா தான் இருக்கும். நீ பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பி, ஈஸியான கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆரம்பி, சரியா? அப்படியே ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வா. ஒரு நாள் யூ வில் சால்வ் மெனி கொஸ்டின்ஸ். So wait for that day. Don't be in a hurry. There is a lot of time. Very good. Prithvi Kumar, super Rade. Prithvi Kumar, Akash Sendilnathan, superb. Neenum correct. Romba sandoshanda. Darunya, Dashwini, Shivashankari, great. Raghavendra, Devi, very good. Everybody is right. Superb. Palanisamy Prabhakaran, Jason, Muruga, எல்லாரும் கரெக்ட்பா. 0 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பசங்களா, இப்போ நீங்க என்னதான் தப்பு பண்ணிருப்பீங்க? அவசரமா எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அது குவாட்ராட்டிக் ஆர்கனைஸ் ஃபார்ம்ல இல்ல. நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆர்கனைஸ் ஃபார்ம்ல இல்ல குவாட்ராட்டிக். ஸோ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி நான் எப்படி எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா, x² × 6k + 2, அப்புறம் x கலெக்ட் பண்ணும் பிளஸ் rx, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் 3k - 1 = முட்டை. இதுதான் கரெக்டான குவாட்ராட்டிக் ஃபார்ம். முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுனா x² கலெக்ட் பண்ணு. x² வந்து 12k + 4, அப்புறம் x என்ன இருக்கு? x வந்து px, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? 6k - 2. அவன் சொல்றான் both the roots are common. both the roots common னா நமக்கு என்ன தெரியும்? சார், both root common னா the coefficients must be proportional, sir. The coefficients must be proportional, sir. இல்லையா? so அப்ப இதான கண்டிஷன் சார். ஆமா சார், இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1/2 வருது, இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1/2 வருது. அப்போ நடுவுல இருக்க r/p அதுவும் 1/2 இருந்தா அப்போ ரெண்டு ரூட்டுமே காமன் சார். அப்ப r/p 1/2னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2r = p. அந்த p இந்த பக்கம் எடுத்து வந்தா 2r - p = முட்டை. so 2r - p = 0. this is a JEE main question. okay, did you all like it? was it good? சந்தோஷமாடா? How do you rearrange? DS நான் சொல்றேன், கவலைப்படாத, நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் நீனும் என் கூட உழைக்க பாரு, நீனும் சால்வ் பண்ண பாரு, வீடியோவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணு. ஏன் அப்படி வருதுன்னு நீ செக் பண்ணு. ஏன்னா நீனா கத்துக்கிட்டா பெட்டர்ரா. நீனா கத்துக்கிட்டா இட்ஸ் பெட்டர். நான் சொல்றத விட நீ பண்றது தான் பெட்டர். சரியா? முத்து ரெக்கார்டட் வீடியோஸ் போடுறேன். முத்து வீடியோ செக்ஷன்ல கண்டிப்பா அட்வான்ஸ்க்கு ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம வீடியோ செக்ஷன்ல போடுறேன், போய் செக் பண்ணு. I will start uploading soon from tomorrow. Okay, very good. So பசங்களா, go through பண்ணுங்கடா. வீடியோவை பின்னாடி புல் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் புரியலையோ
கொஞ்சம் வீடியோவை பின்னாடி புல் பண்ணி 2-3 தடவை பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், காமன் ரூட். இதுவே ஒரு ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின். நீங்க இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா விஐடி, எஸ்ஆர்எம், மணிப்பால் இன்ஸ்டிடியூட், பிட்சாட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இதெல்லாம் டிப்பிக்கல் கொஸ்டின்ஸ். டிப்பிக்கலா இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ பி ஃபாஸ்ட். அண்ட் எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், ஹவு டிட் யூ கன்வெர்ட் இட்? பசங்களா, இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கடா. டேய், இதெல்லாம் நீங்க பண்ணலாம்டா. இதை ஃபுல்லா ஓப்பன் பண்ணு. இதை ஃபுல்லா ஓப்பன் பண்ணி நீனே பாரு. சார், இதை ஃபுல்லா ஓப்பன் பண்ணா என்ன வரும்? சார் 6k x² வரும் சார். அப்புறம் 3k வரும் சார். அப்புறம் rx வரும் சார். அப்புறம் 2x² வரும் சார். அப்புறம் -1 ஈக்குவல் டு முட்டை. ஸோ இப்போ x² ஒன்னா பிடி சார். இதெல்லாம் தான் சார் x². அப்போ x² காமனாக எடுத்தா என்ன வரும் சார்? x²ஓட 6k இருக்கு சார். ஓகே, வேற என்ன இருக்கு சார்? +2 இருக்கு சார். சூப்பர். வேற ஏதாச்சும் x² இருக்கா சார்? x² வேற எங்கேயுமே இல்லை சார். அப்போ அடுத்தது என்னது? அடுத்தது x எப்படி? x வந்து வெறும் rx மட்டும் தான் இருக்கு சார். இது மட்டும் தான் சார் x இருக்கு, வேற எதுவுமே x இல்லை சார். அப்போ அதுவும் ஓவர். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம்க்கு வா. கான்ஸ்டன்ட் டேர்ம் எங்க சார்? இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சார், அண்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் 3k - 1. This is how you do it. Why is this difficult? அதுக்கு தான் டேய், சும்மா பார்க்காதீங்கடா. சினிமா பார்க்குறமா பார்க்காதீங்கடா. பென் எடுத்து சால்வ் பண்ணுறேன் என் கூட. இது என்னடா கஷ்டம்? இது 10ஆம் கிளாஸ்ல நீ படிக்கலையா? என் கூட பென் எடுத்து சால்வ் பண்றா. டோன்ட் வாட்ச் திஸ். படம் பார்க்குறமா பார்க்காதீங்க, சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ இது முதல் ஈக்குவேஷனா. இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணு. இது முதல் ஈக்குவேஷன். இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனும் சிம்பிளிஃபை பண்ணு. அவள் தான் 2 ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணா இப்படி வந்துருமா? இப்போ அவன் என்ன சொல்றான்? டேய், 2 ரூட்டுமே காமன்ரா. 2 ரூட்டுமே காமன்னா என்னது? 2 ரூட்டுமே காமன்னா the coefficients ஓட ரேஷியோ. coefficients ஓட ரேஷியோ எடுத்தீங்கன்னா they will be proportional. coefficients ஓட ரேஷியோ எடுத்தீங்கன்னா they will be proportional. சரியா? Are you all clear? Perfect. அவ்வளவுதான்டா.